2030 இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இதுவும் பொய். நாடு வந்துடும், எல்லாம் வந்துடும். இதுதான் வெளிப்படுத்தல் 13:16. அவ்வளோதான். தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. வீடியோ ஆஃப் பண்ணுங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம்ம கடைசி காலத்தினுடைய மக்கள். எப்போ வேணாலும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி. இனி நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வருகைக்குடைய கடைசி கால சம்பவம் தான் நடக்கும். இனி நீங்கள் இந்த 2023 2024 இந்த கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. எப்போ இயேசு வருவாருங்கிறது தான் கணக்கு. இனி ஆயத்தப்பட வேண்டியது மட்டும்தான் கணக்கு. அவரோடு கூட நாம் பறந்து எப்படி போகலாங்கிற ஆயத்தத்தை தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய இனி இத்தனை வருஷம் போகும், அத்தனை மாதம் போகும், எத்தனை வருஷம் வேணால் போகட்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் காத்திருந்த மாதிரி நம்ம காத்திருக்க வேண்டிய காலத்துக்கு வந்துட்டோம். எப்போ வேணாலும் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். இனி நாட்கள் நிமிஷங்களை தாண்டி மணி நேரங்கள் நொடிகளுக்குள்ளே நாம் வந்துட்டோம். இப்போ இவ்வளவும் கடைசி 20 வருஷத்துக்குள்ளே நடந்திருக்குது. அதனால தான் இதை கடைசி காலம்னு சொல்கிறோம். 2000வது வருஷம் வரைக்கும் எதுவுமே நடக்கலை. இவ்வளோ விஷயங்களும் எப்போ நடந்திருக்குது? இந்த கடைசி 20-22 வருஷத்துக்குள்ளே எல்லாம் தயாராகிடுச்சு. உலகமே வலது கையும் நெத்தியும் காட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்கே போனாலும் கையும் நெத்தியும் காட்டுறதுக்கு நம்ம என்ன ஆகிட்டோம்? ரெடி ஆகிட்டோம். நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை பழக்கப்படுத்திட்டாங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம் இனி ஸ்கூலுக்கு போகும்போது எங்கே போனாலும் இதை காட்டிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொன்ன எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி நம்முடைய வேலை ஒன்று தான், கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது. இதை எதையுமே சரி பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் சரி பண்ணலாமா, இது கொஞ்சம் ரெடி பண்ணலாமா, எதுவும் செய்ய முடியாது. இனி ஒன்று தான் செய்ய முடியும், வருகையில் நாம் போகிறது. இதை விட்டாச்சுன்னா ஒருவரும் தப்பி போகாத லிஸ்ட்டில் உங்களையும் கொண்டு போய் வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு ஒரு அரசாங்கத்தின் முத்திரையை உங்கள் கையில் போடுவாங்க. அது அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையாக இருக்கும். அது அவனை சார்ந்தது. மொத்தம் 2 முத்திரை தான் பைபிளில். ஒன்று பரிசுத்த ஆவியாகிய முத்திரை, இன்னொன்று மிருகத்தின் முத்திரை. மிருகத்தின் முத்திரை போட்டால் பாதாளம், பரிசுத்தாவி முத்திரை போட்டால் பரலோகம். அவ்வளோதான். இப்போ நம்ம பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றிருக்கிறோம். இப்போ நமக்கு பாதாளத்துக்கு போகக்கூடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஆண்டவர் உணர்த்துறதுனால சொல்கிறேன், உங்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் சின்ன க்ரௌடு, சிறு மந்த, அதுதான் குவாலிஃபிகேஷனே. பெரிய பெரிய கூட்டங்கள் தேவனை விட்டு தூரம் போன போது சின்ன மந்தைக்கு கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இந்த வருகையில் நான் போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் மிக முக்கியமான சில காரியங்கள் இருக்குது. குறிப்பாக 7 காரியங்கள் இருக்குது. அதை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், நான் தலைமுறையாக கிறிஸ்டின்னு, நான் கிட்டத்தட்ட 3 தலைமுறை 4 தலைமுறை சர்ச்சு உருவான காலத்தில் இருந்துருக்கிறோம், முதல் கல் வைக்க முதல்ல இருக்கிறோம். நீங்கள் யார் வேணால் இருந்துக்கோங்க. எப்போ தாயின் வயிற்றில் பிறந்தோமோ, வசனம் அப்படி தான் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பிறந்த அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு தேவை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்காமல் இருந்தாலும் சரி. நீ எந்த குடும்பத்தில் பிறந்தன்றது முக்கியம் இல்லை. பிறந்துட்டீங்க, பிறந்தவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? ரட்சிப்பு தேவை. ரட்சிப்புன்றது என்ன? உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணாதான் ரட்சிப்பு. புரியுதா உங்களுக்கு? இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், உண்மை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறேன், உம்முடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் அப்படின்னு நீங்கள் அறிக்கை பண்ணிங்கன்னா தான் ரட்சிப்பு. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். தண்ணியில் மூழ்கி எடுக்காத ஞானஸ்தானம் கிடையாது. குழந்தையில் கொடுத்தாங்க, சின்ன வயசில் கொடுத்தாங்க, எனக்கு தெரியாது, எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாதெல்லாம் இல்லை. ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் எப்போ வரும்? என்ன சார்? நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாத மேல், அந்த நிலைமையில் வரதான் விசுவாசம். அந்த விசுவாசம் வந்த பிறகு எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஞானஸ்தானம். குழந்தையில நீங்கள் யாருன்னே தெரியாது, எப்போ கொடுத்தாங்கன்னே தெரியாது. அந்த ஞானஸ்தானத்தை பைபிள் சொல்லவும் இல்லை. இன்னும் ஒரு குரூப் இருக்குது, இல்லைங்க ஞானஸ்தானம் எடுக்காமல் பரலோகத்துலாம் போக முடியாதா? போக முடியும்னு சொல்கிறாங்களே. அவங்க போக முடியும்னு சொல்லுவாங்க, ஆனால் போவாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில்
பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது. கண்டிப்பாக தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானத்தை என்ன செய்யணும்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால எடுத்திருக்க வேண்டும். எடுக்காவிட்டால் போக முடியாது. இது ரெண்டாவது, கண்டிப்பாக செய்யணும். மூன்றாவது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு எபேசியர் 4:30 சொல்லுது. கம்பல்சரி பரிசுத்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்று